மக்களிடம் வாழும் போதும் இறந்த பின்னரும் கொள்ளையடிக்க காங்கிரசிடம் வரி என்ற மந்திரம் உள்ளது. சத்தீஸ்கரில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கடும் விமர்சனம். கண்ணுக்கு தெரியாத வாக்காளர்களை கண்டு பிரதமர் மோடி பயப்படுகிறார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு கருத்து. தாங்கள் அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டோம் என்பதே மோடியின் கேரண்டி என்றும் விமர்சனம். கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரி ஆட்சிகளில் பயங்கரவாதம் பாதுகாக்கப்பட்டது. கேரளாவில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாடல். பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பிரதமர் மோடி தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருப்பதாகவும் பேச்சு. 90% இந்தியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை தடுக்க குரல் கொடுத்து வருகிறேன் என்று டெல்லியில் நடந்த மாநாட்டில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினர் தன் மீது வீண் அவதூறு பரப்புகின்றனர் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கர்நாடக முதலமைச்சராக தான் வருவேன் என்று துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேச்சு. முதலமைச்சர் பதவி தொடர்பாக சித்தராமையாவுக்கும் டி.கே. சிவக்குமாருக்கும் இடையே ஏற்கனவே நிலவி வந்த மோதலை தொடர்ந்து தற்போது இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வயநாடு கம்பளக்காடு பகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ரோட் ஷோ நடத்தினார். வயநாடு தொகுதியில் போட்டியிடும் சகோதரர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தி தீவிர பரப்புரை. நாட்டின் பிரதமர் என்ற உயர்ந்த இடத்திற்கு வந்த பிறகும் தனது இரத்த அணுக்களில் ஊடுருவியுள்ள முஸ்லிம் வெறுப்பை கக்கியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. முதற்கட்ட தேர்தலில் தனக்கு சாதகமான சூழல் இல்லாததை உணர்ந்த பாஜக தற்போது நடக்கும் பிரச்சாரத்தில் மதக்கலவரத்தை தூண்டி வாக்கு சேகரிக்க முனைந்துள்ளது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அரசாக செயல்பட திமுக தவறியுள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. மீண்டும் பள்ளி கல்லூரிகள் துவங்குவதற்கு முன்பு போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அச்சரப்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் கார், ஆட்டோ, அரசு பேருந்து என ஒன்றன் பின் ஒன்றாக மோதி பயங்கர விபத்து. விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த 2 சிறுவர்கள் உட்பட 4 நபர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குடியாத்தம் அருகே கோழிப்பண்ணையில் திடீர் தீ விபத்து. ஏற்றுமதிக்கு தயார் நிலையில் இருந்த சுமார் 2500 கோழிகள் தீக்கு இரையானது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.